பொதுவாக 10ல கேது இருக்கிற போதும், 10ஆம் இடத்தின் அதிபதி சூரியனாக இருந்து அதனுடைய வீட்டில் கேது இருக்கிற போது, ஒருவேளை அரசியலில் பெரும்பதவி இருக்கக்கூடியவர்கள், எனக்கு இந்த பதவி வேண்டாம் என்று சற்று ஒதுங்கி ஆன்மீகத்தை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமா, ஞான மோட்சக்காரங்க இல்லைங்களா? குரு கேது சேர்வாங்க 9ஆம் கடவுள் சேர்றார் இல்லைங்களா? அப்படி வாய்ப்பு அவர்களே விட்டு கொடுக்கலாம். இந்திய அளவில் அரசியல பெரும்பதவியில் இருக்கிறவங்க விட்டு கொடுத்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்க சொல்ல வரைக்கும் எதை பத்தி தெரியும் மக்களுக்கும் தெரியும். புரியுங்களா? நான் தெளிவா சொல்லிக்கிட்டு வரேன். எல்லோருடைய பார்வைக்கும் அப்பாற்பட்டு இந்த விருச்சிக ராசினர் இந்த பராபவாண்டின் உச்சத்தை தொடுவார்கள். எவ்வளவு ஒரு பெரிய யோகமா இருக்கு. நிச்சயமா அது காரணம் போல சொல்லிட்டு வரேன். புரியுங்களா? முதல்ல ஆனா ராசி அதிபதி செவ்வாய் தன் பகைவனோடு சேர்ந்து ஆண்டு துவக்கத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிற போது கொஞ்சம் கவனமாக இவர்கள் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் தானேயா, கொஞ்சம் தானே. அந்த குரு பயிற்சி ஆகிறவங்க எங்க தொட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. இந்த விருச்சிக ராசினை சார்ந்த பிரதமர் நாட்டுல. புரியுங்களா? இந்த எதிர்க்கட்சி தலைவரும் விருச்சிகராசி. ஆமா, பராபவாண்டில் என்ன நடக்க போகுதுன்னா, உலக அளவில் நாம் உயர்ந்து நிற்கின்ற ஒரு வருடமாக இந்த பராபவாண்டி இருக்கும். நம்முடைய நாடு ஒரு உச்சத்தை நோக்கி செல்லும். புரியுங்களா? அதே போல விருச்சிக ராசினை யாராவது இருந்தாலும் பொதுவாக பேசும். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருதுதான். குருவுடைய பார்வை தொடக்கத்தில் வாக்குஸ்தானத்துக்கு கிடைச்சு போச்சு. வாக்குஸ்தானத்துக்கு சுகஸ்தானத்துக்கு கிடைச்சு போச்சு. புரியும் போச்சுங்களா? கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வாக்குல தெளிவு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை சந்திருக்கின்ற சூரியன், அதுவும் முடிஞ்சு போச்சு. மே மாதம் குருவுடைய சஞ்சாரம் இவர்களுக்கு சாதகமான வருது. பாக்கியஸ்தானத்துக்கு. அப்போ ராசிக்கு குரு பார்க்கிறார். அப்போ ராசி குரு பார்க்கின்ற போது எவராக இருந்தாலும் அவர் உச்சத்தை தொடுவார். 1 நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஆண்டு பராபவ ஆண்டு விருச்சிக ராசி இருக்கு. ஒரு வளர்ச்சியை நோக்கி இவர்களை கொண்டு செல்கிறது. நோக்கி கொண்டு சொல்கிற ஆண்டாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இந்த ஆண்டு இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் எல்லா வெண்மையும். இதுவே நீர் கிரகம் தானே. ஆமா, நீர் வீடு. அங்க நெருப்பு ராசி, இங்க நீர் ராசி. ஒரே பேட்டன் தான். ராசி அதிபதி இருக்கக்கூடிய வீடும் நீர் வீடு. நீர் வீடு முடிப்பீங்களா? அப்போ திருச்செந்தூர் முருகன் தான் வழிபட வேண்டிய தெய்வம். அற்புதமான பலன்களை பெறுங்கள். திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும்.